நாளைக்குமே நவராத்திரியை முன்னிட்டு நம்ம வீட்டில் என்ன சாமி வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் பெருமாளோட மச்சி அவதாரம், நாள் பெருமாளோட கருட பகவான் அவதாரம், 3வது நாள் பெருமாளோட கூர்ம அவதாரம். ஆனால் சாமி வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ வாங்கி வைப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 4வது நாள் வாராகி அம்மன் வந்தாங்க. வராருன்னு பெருமாளை டெய்லியும் தட்டை தூக்கிட்டு நிற்கிறேன். இப்போ சாமிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நரசிம்மர் 5வது வராரு. அவ்வளோதான். ஹாப்பியாக சாமிலாம் கும்பிட்டு மறுநாள் திரும்பவுமே ரெடி பண்ணி 6வது நாள் உலகளந்த பெருமாள்னால் எனக்கு எங்கள் திருக்கோயிலூரில் இருக்கிற சாமி தான் ஞாபகம். அந்த பக்கம் போனீங்கன்னா உலகளந்த பெருமாளை போய் பாருங்கள். உண்மையாக கோபுரம்லாம் தத்ரூபமாக இருக்கும். 7வது நாள் பரசுராமன் பெருமாள் வராரு. பெருமாளை சுற்றி வரேன். பெருமாளே நல்ல வைக்காமி எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கனால காமாட்சி அம்மன் வராங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மனை. நான் போய் பார்க்கணுன்னே தனியாகவே போயிட்டு நான் அந்த சாமியை கும்பிட்டு வந்தேன். கோவில்லாம் சூப்பராக இருக்கும். கிருஷ்ணர் வருவாருன்னு தெரியாது. வேணாலுமே நான் எள்ளூருண்டை வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. 10வது நாள் கல்யாண பெருமாள் கல்யாணம் ஆகி அன்றைக்கி ஊர்வலம் வந்தாங்க. அவ்வளோதான். தீபார்த்தனை கொடுத்து முடிச்சாச்சு. கலையம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.